வணக்கம் நண்பர்களே. டிசிஎம் அது டிப்ளமோ இன் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கான ரெகுலர் கோர்ஸுக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. நீங்கள் வந்து மே 15லேருந்து ஜூன் 20 வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஎம் கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தா போதுமானதான், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து 2 செமஸ்டர் முறையில் வைக்கிறாங்க. ஸோ 2 செமஸ்டரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அட்டண்டன்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து ரெண்டு செமஸ்டர் கிளியர் பண்ணால் தான் அந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ இது டிசிஎம் கோர்ஸ் மட்டும் கிடையாது, டிப்ளமோ இன் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் கிடையாது, நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி, அப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் சர்டிஃபிகேட். ஸோ இது மூணுமே வந்து நீங்கள் ஒரே கோர்ஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரில் மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே இருக்குங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு காஸ்ட் எவ்வளோங்க ஆகும் அப்படின்னா அரௌண்ட் வந்து 21,000 ரூபா, அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா ஆகும். ஸோ 1 இயர் கோர்ஸுக்கு. ஸோ இந்த கோர்ஸ்னால எனக்கு என்னங்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நீங்கள் கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் எழுதுனாலே இந்த கோர்ஸ் வந்து படித்து முடிச்சிருக்கணும், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணால் கூட இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தயாராகலாம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த 2 ஆண்டுகளுக்கு போன வட்டமும் டிஎன்பிசியில் வந்து டிசிஎம் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு சில போஸ்ட் ஒதுக்கிட்டாங்க. போன வட்டம் 56 வேகன்சி ஒதுக்கிட்டாங்க. இப்போ இந்த வட்டம் வந்து வேகன்சிக்கு என்னால கம்மியாக தான் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த குரூப் 4க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎம் கோர்ஸ், அது டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஹையர் டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், பிகாம் கோஆபரேஷன், பிஏ கோஆபரேஷன், ஸோ இந்த மாதிரி எம்ஏ கோஆபரேட்டிவ், இந்த மாதிரி படிச்சவங்களும் இந்த எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி குரூப் 4ல. அப்போ வந்து இந்த கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து மஸ்ட். ஒன்று ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து நீங்க இந்த கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தா கூட நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் வந்து எழுதலாம். இப்போ வந்து ரெகுலர்ல மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க வந்து கிளாஸஸ் வந்து திங்கள் டு வெள்ளி வந்து 5 days கிளாஸஸ் இருக்கும். திங்கள் டு வெள்ளி 5 days இருக்கும். 2 செமஸ்டரா பண்றாங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜாயினிங் வந்து ப்ராசஸ் வந்து ஜூலைலேருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து, அது மே 15லேருந்தே அப்ளை பண்ண தொடங்கலாம், ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் எப்போங்க வரும், அது நம்ம எதிர்பார்க்கலாமா வேண்டாமா, இப்போ இதுக்கு வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் இருக்கு. இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்பி, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்கு, சரிங்களா? மாவட்ட வாரியாக ஆட்சியர் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை சேல்ஸ்மேன் கட்டுனருக்கு வந்து இன்னும் ரிசல்ட் போடலை. ஸோ அந்த ரிசல்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கான மத்திய கூட்டுறவு வங்கிக்கான அறிவிப்பு வெளியாகும், சரிங்களா? அதே போல மாநில கூட்டுறவு வங்கி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏங்க அது 2 மட்டும் தான் வருமானா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கியும் மாநில கூட்டுறவு வங்கி இதுக்கு முன்னாடி எப்போ எடுத்தாங்கன்னா 2019-20 வாக்குல தான் எடுத்தாங்க, சரிங்களா? மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிக்கு 2019-20 வாக்குல தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2025ல இருக்கோம். ஒரு 5 வருஷமா அவங்க வந்து மத்திய கூட்டுறவு வங்கிக்கோ மாநில கூட்டுறவுக்கோ எந்தவித ரெக்ரூட்மெண்ட் பண்ணல. ஸோ அப்போ வந்து இந்த 5 வருட இடைவெளியில வந்து நிறைய வந்து ரிட்டைர்மெண்ட் இருக்கலாம், சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரான்சஸ் அவங்க புதுசா ஓபன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து காலி பணியிடங்களுக்கு எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுடைய அமைச்சர் முந்தைய ஒரு பேசும்போது சொல்லியிருந்தாங்க 3000க்கும் மேற்பட்ட கூட்டுறவுத்துறை பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க அது ரேஷன் கடை அதுதான் சொல்றாங்க. இல்ல, ரேஷன் கடை தவிர்த்து தான் அவங்க தனியா சொன்னாங்க, ஓகேவா? அப்ப அறிவிப்பு எப்போ வரும், கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாமுக்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னா நம்ம ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியுங்க. அப்ப ரேஷன் கடை ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மே இறுதிக்குள்ள இல்ல ஜூனுக்குள்ள, எனக்கு தெரிஞ்சு மே இறுதிக்குள்ள கண்டிப்பா வந்து ரேஷன் ரிசல்ட் போடத்தான் போறாங்க. ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணோம்னா ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்தா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதற்காகனாச்சும் கண்டிப்பா வந்து எஸ்ஆர்பியோ அது டிசிசிபி மத்திய கூட்டுறவுக்கான அறிவிப்பு வந்து வரத்தான் போகுது, சரிங்களா? அதனால வந்து இந்த எக்ஸாம் தயாராகிறவங்க தாராளமா தயாராகலாம். சரி, நிறைய பேர் வந்து கோர்ஸ் படிச்சு முடிச்சவங்க கேட்குற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா என்னங்க அது எந்த ஒரு அறிவிப்புமே இல்லையே அப்படின்னு, வெறுமனே இருக்கிற ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இப்ப வந்து எந்த நம்பிக்கையில் நீங்க கோர்ஸ் படிச்சீங்களோ அதே நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா வந்து மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கின்னு அறிவிப்பு எடுக்கத்தான் போறாங்க.
அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா முன்ன வைக்கிறதுக்கு முன்ன ஆகலாம். கண்டிப்பா வந்து ரெக்ரூட்மெண்ட் வரத்தான் போகுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஜட்ஜஸ் சொல்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸும் தமிழ் வந்து காமன் டிஎன்பிசி குரூப் 4க்கும் கோஆபரேட்டிவ் பேங்க்கும். இப்போ நீங்க ஜெனரல் ஸ்டடிஸும் தமிழ் வந்து நீங்க குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றதுனால நீங்க கோஆபரேட்டிவ் எக்ஸாம் வந்தனா அதுல கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் 100 கொஸ்டினும் ஜெனரல் ஸ்டடிஸும் தமிழும் சேர்த்து 100 கொஸ்டின் வரும். அப்போ வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் தமிழ் இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிங்கன்னா கோஆபரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் வந்து கோஆபரேட்டிவ் சப்ஜெக்டை சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா நீங்க ஓரளவு கிராக் பண்ணிடுவீங்க. 2023 சொசைட்டில ரெக்ரூட்மெண்ட் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப யாரு பாஸ் பண்ணியிருந்தா அதிகமானா ஏற்கனவே டிஎன்பிசி ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணவங்க தான். அந்த ஜிஎஸும் தமிழும் அவங்களுக்கு ஈஸியா இருந்தது. மற்றபடி கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் கொஞ்சம் படிச்சாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. அது என்னுடைய நாலேஜ் படி, என்னுடைய அனலைஸ் படி பாத்தீங்கன்னா 200 கொஸ்டினுக்கு 140க்கு போட்ட எல்லாருக்குமே வந்து வேலை கிடைச்சது. 2023 நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சொசைட்டிக்கெல்லாம் ஆள் எடுத்தாங்கல்ல, அப்ப 200க்கு 140க்கு மேல கொஸ்டின் போட்டவங்களுக்கு எல்லாமே வேலை கிடைச்சது. சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸ் படிக்க நினைக்கிறவங்க, படிக்க போறோம்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்பிசி குரூப் 4னா அவங்க எடுத்தோடனே ஒரு 3 மாசம் படிச்சு யாருமே வேலை வாங்குறது கிடையாது. அதுக்கு வந்து ஒரு தவம் மாதிரி பண்ணி குறைஞ்சது 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ தவம் மாதிரி இருந்தா வேலை வாங்குறாங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்னா ரொம்ப மெனக்கடல் முக்கியம், அதுக்கேற்ற போல உழைப்பு முக்கியம், அதுக்கேற்ற போல பொறுமை முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த 3மே இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி அரசு வேலையை நம்மளால பெற முடியுங்க. ஸோ நம்ம வந்து உடனே வச்சிருவாங்க கவர்மெண்ட், அப்படிலாம் உடனே எல்லாம் எல்லா வேலையும் உடனே பண்ண மாட்டாங்க. சரி, பொறுத்துருந்து தான் வேலை வாங்குறாங்க எல்லாருமே. வந்து நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதிக்கோங்களேன், அதாவது அட்டெம்ப்ட் கேட்டு பாருங்களேன். நான் 3 மாசத்துல படிச்சேன், 6 மாசத்துல படி யாராவது சொல்றான்னு கிடையாது. குறைஞ்சது அவங்க 2 வருஷம் 3 வருஷம் தயாராகித்தான் அந்த ஒரு வெற்றியை வந்து அவங்க வந்து பறிக்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்ன ஆகலாம். குறைஞ்சது என்ன அதுக்காண்டி 2 வருஷமா 3 வருஷமானு கேட்காதீங்க. ஏற்கனவே 5 வருஷம் ஆச்சு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணி. அதனால வந்து அறிவிப்பு வந்து எப்ப வேணா வரலாம். நீங்க வந்து இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. கோர்ஸ் முடிச்சாலும் நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து அடுத்த காணொலியில நம்ம டீட்டெயிலா பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். குறிப்பா வந்து இன்னையில இருந்து விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து உங்க நண்பர்களுக்கும் இந்த தகவலை தெரிவிங்க. நம்ம வந்து டிசிஎம் கோர்ஸ் பெனிஃபிட்டை பத்தி சொல்லிட்டோம். இல்லைங்க பிரைவேட் கம்பெனில ஏதாவது வேலை வாங்க முடியுமானா நகை மதிப்பீட்டாள பயிற்சி கொடுக்குறாங்க, அப்புறம் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்க ஏதாவது ஒரு பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ இல்ல நான் பேங்கிங் பைனான்சியல் கம்பெனியை கூட வந்து நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜோல் லோன் நிறைய தராங்க. அப்ப நகை மதிப்பீட்டாள பயிற்சி முடிச்சீங்கன்னா அது ஒரு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. அது என்னைக்குமே கற்ற கல்வி உங்களுக்கு வீண் போகாதுங்க. சரிங்களா? ஸோ டிசிஎம் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ரெகுலர் தான் இப்போ வந்து எல்லாரும் பண்ண முடியும். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்கு நான் தயாராகிறேன், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் சப்போர்ட் வேணுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க கேதர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம சப்போர்ட் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இதே போல தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. உங்க நண்பர்களுக்கும் இது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.